அதில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க. இது அவருக்கு தெரியாமையும் நடந்திருக்கலாம். ஆனாலுமே இது பதில் சொல்லி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் 2 நாள் முன்னாடி போட்ட வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை நல்ல வரவேற்பு கிடைச்சிது. என்னன்னா நீங்கள் இப்போ இருக்கும் ஆளுங்கட்சியை வந்து விமர்சிச்சு நார்மலாக அப்படியே நியூட்ரலாக போட்டிருந்தீங்க. ஆனால் நீங்கள் இன்று பதியிட்ட வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் எதிர்ப்பு வந்து உங்களுக்கு 2 நாளுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்துட்டு என்னோட அறத்துக்கு செயல்படுவேன். என் மனசுக்கு உண்மையா இருந்தா அதை நான் செயல்படுவேன். அதுல பின்வாங்குற ஆள்லாம் கிடையாது. நானும் சொல்லிட்டேன்ல, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அதுல நான் மாற்று கருத்துலாம் கிடையாது. சோ அதுல வந்துட்டு நான் அன்னைக்கு பேசினேன்னா அதுல யார் மேல தப்பு இருக்கோ அதை நான் தெளிவா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கேன். இது வந்துட்டு உளவுத்துறை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருக்கேன். அப்ப இப்போ நம்ம 2026 தளபதி விஜய வந்துட்டு நம்ம சிஎம் ஆக்குறதுக்கான முழு போராட்டங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்ப இந்த ஓட்டத்தின் போது எல்லாரும் கவனமா இருக்கணும், எல்லாம் ரொம்ப அட்டென்ஷனா இருக்கணும், அட்டென்ஷனா ஒர்க் பண்ணணும். இப்படி சின்ன விஷயம் தானே, இதுக்கு அவர் மேல பழிய போடுறோம், அதுக்கு இவர் மேல பழிய போடுறோம், இப்ப இதுக்கு மேல பழிய போடுறோம். இப்ப நான் பேசினதுனால என்ன சொல்றாங்க, டிஎம்கேவோட ஏ டீம் பி டீம்ன்றாங்க. என்ன இன்னொன்னு ஒரு அமைச்சர் பழி போட்டுக்கிட்டே போக கூடாது. நம்ம என்ன சொல்றோம், நம்ம கருத்து சொல்றோம், சொல்லித்தரோம். என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன், அதை நீ ஏத்துக்கோ. ஏத்துக்க முடியலையா விட்டுரு, அவ்வளவுதான். இல்லைங்க சார், இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அதை ஏத்துக்கிட்டவங்க இதை ஏன் ஏத்துக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து கொள்கை ரீதியா வந்து அந்த விஷயம் வந்து அப்படி கருத்து சொன்ன நீங்க இந்த 2 நாள் கழிச்சு இது உங்களுக்கு தவறா படுறதுனால அதை நீங்க சொன்னவங்க ஏன் அதை ஏத்துக்கிட்டவங்க இது ஏத்துக்கலன்னு நினைக்கிறீங்க? சிம்பிள். எல்லாரையும் எல்லா விஷயமும் சொல்லி நம்ம சாட்டிஸ்ஃபைடும் ஃபுல்ஃபில்லும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நான் சொல்றேன் அந்த கருத்தை. இப்ப நீங்க ஒரு ரிப்போர்ட்டர், நீங்க கால் பண்ணிருக்கீங்க. நான் இப்ப உங்கள்கிட்ட இதுல எது நியாயம் நீங்க சொல்லுங்கன்னு நான் கேட்க முடியுமா? ஏன்னா ரிப்போர்ட்டர் நீங்க உங்க கடமையை செய்றீங்க, கொஸ்டின் பண்றதுதான். ஆனா நியாயம் எதுன்றது உங்க மனசுக்குள்ள வச்சுக்குவீங்க. அப்படி ஒருத்தவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. எல்லாரையும் நம்ம போயிட்டு அவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படின்னு என் மனசுல உள்ள அறத்தை நான் மாத்தி பேச முடியாதுல்ல. கண்டிப்பா. அதனால என் மனசுல உள்ள அறத்தை நான் சொல்றேன். அது நீ தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா உன் விமர்சனத்தை வை, தப்பு கிடையாது. கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்குமே இருக்கு. உன் கருத்தை நீ முன் வைக்கிற, தாராளமா ஏத்துக்குவேன், அவ்வளவுதான்.